நாட்களாகவே தமிழ் மீடியா சூழலில் ஒரு மீடியாவை தொடர்ந்து கவனிப்பதற்கான ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாத ஒரு குறை இருந்து வந்தது. ஒரு 35 ஆண்டு காலமாக பத்திரிகை தொழில் இருக்கிற எனக்கு இப்படி ஒரு அமைப்பு தமிழில் இல்லை என்கிற வருத்தம் இருந்தது. ஆங்கிலத்தில் இது மாதிரி நீண்ட காலமாக இருந்திருக்கு, ரொம்ப சிறப்பாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய அளவில் சரி, உலக அளவில் சரி, இப்படிப்பட்ட மீடியா வாட்ச் குழுக்கள் இருக்கின்றன. தமிழில் அவ்வப்போது 1-2 முயற்சிகளை செய்வதோடு இது நின்று போயிருக்கிறது. தொடர்ந்து ஒரு எல்லா மீடியாவையும் கவனிக்கக்கூடிய ஒரு குழு இல்லாமல் இருந்தது. இதை பற்றி அண்மை காலமாக குறிப்பாக கூடங்குளம் போராட்டத்தை பற்றி பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் கொச்சைப்படுத்தி நிறைய செய்திகள் வெளியிட்ட சமயத்தில் இது பல இளம் நண்பர்கள் மத்தியிலும் எங்கள் மத்தியிலும் ஒரு பெரிய கொந்தளிப்பையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தின நேரத்தில் இது பற்றி ஃபேஸ்புக் வாயிலாக ஒரு விவாதம் தொடங்கியது. அந்த விவாதத்தின் விளைவாகத்தான் நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தித்து இப்போது இந்த கவனிக்கிறோம் என்கிற அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று மட்டுமல்ல, இதற்கு முன்பாக தொடர்ச்சியாகவே ஊடகங்கள் எவ்வாறு மக்கள் போராட்டங்களையோ இல்லை மக்களுக்கான போராளிகளையோ அவர்கள் எந்த அளவுக்கு ஊக்குவித்தார்கள் அல்லது புறக்கணித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஊடகங்கள் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகளுடைய நிறுவனங்களாகவும் மாறிவிட்ட ஒரு நிலையில் இந்த ஊடகங்களை அவ்வப்போது பார்ப்பது, விமர்சிப்பது என்பதற்கு ஒரு தேவை இப்பொழுது அவசியமாக ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் சில தனிநபர்கள், சமூகத்தினுடைய சில பிரிவுகள், சில குறிப்பான இயக்கங்கள் ஆகியவற்றை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்துள்ளது என்பதும், அது இயக்கங்களையும் தனிநபர்களையும் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உள்ளது என்பதையும் கணக்கில் கொண்டு தான் இத்தகைய ஒரு மீடியா வாட்ச் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. ஏற்கனவே தமிழில் முன்னோடியாக நிறப்பிரிகை குழுக்கள் இயங்கிக் கொண்டிருந்த போது அவர்களுடைய போராட்டங்களும் அவர்களுடைய முன்முயற்சிகளும் எவ்வாறெல்லாம் ஊடகங்களால், ஒரு சில குறிப்பிட்ட ஊடகங்கள் அவற்றுக்கு எவ்வாறெல்லாம் கலகங்களை உண்டாக்கின என்பதையெல்லாம் நாம் அறிவோம். இப்படியான ஒரு சூழலில் ஊடகங்களை மீதான கவலை என்பது அதனை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியை இன்று உண்டாக்கி இருக்கிறது. இந்த மீடியா வாட்ச் என்பது எந்த வகையிலும் மீடியாவினுடைய கருத்து சுதந்திரத்தையோ அவர்களுடைய கொள்கை சார்பையோ தடுத்து விடுகிற நோக்கத்துடன் இது ஏற்படுத்தப்படவில்லை. கருத்து சுதந்திரத்திற்கு நாம் பூரணமாக மதிப்பளிக்கிறோம். பத்திரிகையினுடைய சார்புத்தன்மைக்கும் கூட நாம் பூரணமாக மதிப்பளிக்கிறோம். ஆனால் அந்த கருத்து சுதந்திரம், சார்புத்தன்மை ஆகியவற்றை பயன்படுத்தி தனிநபர்கள், இயக்கங்கள் அல்லது மக்கள் சமூக பிரிவுகள் ஆகியவற்றை கொச்சைப்படுத்துவது, தாக்குவது என்பதையும், உண்மைகளை திரித்து போடுவது என்பதையும் உடனடியாக மக்கள் மத்தியில் கவனத்திற்கு கொண்டு வருவது இந்த அமைப்பு தொடர்ச்சியாக பாடுபடும். இது ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. குறிப்பாக இதில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வம் காட்டி இதில் ஈடுபட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. நான் இன்றைக்கு அடுத்த கட்டமாக ஊடகத்துறையோ பத்திரிகை துறையோ தன் இழந்த ஒரு பொலிவை, இழந்த ஒரு அறநெறியை மீண்டும் பெற வேண்டுமானால் அது அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மூலமாக தான் அதை பெற முடியும். அதற்கு உதவக்கூடிய ஒரு கருவியாக இந்த மீடியா வாட்ச் அமைப்பான கவனிக்கிறோம் நிச்சயம் செயல்படும் நான் எதிர்பார்க்கிறேன்.